ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. மகாபாரதம் ஆதி பருவம் பார்த்துட்ருக்கோம். துரோணர் அர்ஜுனனுக்கு பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிற அஸ்திரத்தை உபதேசம் செஞ்சு மனிதர் மேலே இந்த அஸ்திரத்தை பிரயோகிக்கக்கூடாது, ஏன்னா இது மிகப்பெரிய பயங்கர நாசத்தை உண்டாக்கக்கூடியது. இந்த அஸ்திரத்தை பெற நீ ஒருவனே தகுதி பெற்றவன் அப்படிங்கிறதுனால உனக்கு உபதேசம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அர்ஜுனன்கிட்ட துரோணாச்சாரியார் ஒரு குருதட்சணை கேட்குறாரு. உன்னோடு நான் யுத்தம் செய்ய நேரிட்டா அப்போது நீ எனக்கு எதிராக நின்று யுத்தம் செய்யணும், இதுதான் நான் உன்கிட்ட கேட்க போகிற குருதட்சணைன்னு சொல்லி அர்ஜுனனுடைய சம்மதத்தையும் வாங்குறாரு. அர்ஜுனன் அவரை நமஸ்கரிக்கிறார். அப்போ துரோணர் அர்ஜுனனை ஆசீர்வாதம் பண்ணி, யாதவ குலத்தில் பிறந்தவரான கிருஷ்ணர் ஒருத்தர் தான் இந்த உலகத்தில் உனக்கு மேம்பட்டவர், மற்றபடி அஸ்திர வித்தைகளில் உனக்கு நிகரானவர் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மேலும் பூபாரத்தை ஒழிக்கிறதுல கிருஷ்ணருக்கு உதவியாக நீ இருக்கணுங்கிற வரத்தை உன்னுடைய சார்பாக இந்திரன் கிருஷ்ணர்கிட்ட வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் நீயும் கிருஷ்ணரும் உயிர் தோழனாகி விடுவீங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த நகுலன் ரத யுத்தத்தில் தேர்ச்சி அடைகிறாரு. அதுக்கப்புறம் சகாதேவன் பார்த்தா நீதி சாஸ்திரங்கள் ஜோதிட சாஸ்திரங்களில் சகாதேவன் தேர்ச்சி அடைகிறாரு. பீமன் கதாயுதத்தில் ரொம்ப துரியோதனனுக்கு இணையாக கதாயுதத்தில் பீமன் தேர்ச்சி அடைகிறாரு. அர்ஜுனன் வில்வித்தையில் ரொம்ப சிறப்பாக தேர்ச்சி அடைகிறாரு. இவங்க 5 பேருமே பல வெற்றிகளை அடைகிறாங்க. பாண்டவர்களுடைய புகழ் தினமும் வளர்ந்துக்கிட்டே போகுது. இவர்களுடைய புகழை பார்த்து துரியோதனன் மட்டுமல்ல, திருதராஷ்டிரனும் ரொம்ப கவலையடைகிறாரு. ஹரே கிருஷ்ணா. இதோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.